எங்க மீனோடைய கேரக்டர் ரொம்பவே வித்யாவுக்கு பிடிச்சு போயிடுது. அவங்க ஒவ்வொரு பேச்சும், அசைவும் எங்க வித்யாவுக்கு ரொம்பவே வியப்பா இருக்கு. இத நேரடியா வித்யா கேட்டாலும், வித்யாவுக்கு புரியிற மாரி மீனாவும் எடுத்து சொல்றாங்க. இவ ரோஹிணிய விட ரொம்ப நல்ல பொண்ணாவும் இருக்காங்க அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. எங்க வந்துட்டு வித்யாவும், ரோஹிணி சொல்ற மாதிரி இல்ல. ரோஹிணி நம்மகிட்ட மீனாவ பத்தி தப்பு தப்பா சொன்னா. ஆனா, இங்க மீனா கூட பழகும்போது தான் தெரியுது அவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்னன்னு. ஆனா, ஒரே வீட்ல இருக்கிற ஏன் இந்த ரோஹிணியால மீனாவ புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நெனச்சிட்டு இருக்காங்க. இங்க மீனாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு போக அங்க கிரிஷ் கூட விளையாடிட்டு இருக்க முத்துக்கிட்ட கேக்குறாங்க, என்ன கிரிஷ் சாப்பிட்டியான்னு சொல்ல போது இங்க முத்து சொல்றாங்க, இன்னைக்கு கிரிஷ் யார் சாப்பாடு ஊட்டி விட்டான்னு தெரிஞ்சா நீயே ரொம்ப அதிர்ச்சி ஆவன்னு சொல்லிட்டு இங்க பார்லர் அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விட்டாங்கன்னு சொல்ல இங்க அதுக்காக மீனாவும் சொல்றாங்க, என்ன இருந்தாலும் சின்ன குழந்தைங்க கிட்ட எல்லாரும் பாசமா தாங்க நடந்துப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அம்மாவுக்கு மட்டும்தான் இந்த குணமே இல்லை மீனா, அம்மா மட்டும் இந்த மாதிரி இருந்திருந்தாங்கன்னா இந்நேரம் என் மேலேயும் பாசமா இருந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி இங்க முத்துவும் ஃபீல் பண்ண, சரிங்க அதை பத்தி இப்ப பேச வேணாம் விடுங்க, கிறிஷோட பாட்டி இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்க எங்க முத்து அதெல்லாம் மறந்துட்டு கிறிஷ் கூட ஜாலியா விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டுக்கு வர அண்ணாமலைக்கும் விஜயாவுக்கும் எங்க வீட்டுல இருக்க கிறிஷையும் கிறிஷோட பாட்டியையும் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. என்ன இவன் நம்மளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு இவங்களை வீட்டிலேருந்து வெளியில அனுப்புறேன்னு சொன்னா இன்னைக்கு இந்த ரோஹிணி என்னதான் பண்ணா அப்படின்னு தெரியலேன்னு விஜயா ரோஹிணியை கூப்பிட, ரோஹிணியை வந்துட்டு ஆண்டிகிட்ட என்ன சொல்ல போறோம்னு தெரியலேன்னு நினைச்சிட்டு வராங்க. உண்மையே சொல்லிடுவோன்ட்டு வர்ற இங்க ரோஹிணி விஜயா கேட்கும் போது சொல்றாங்க, நான் அனுப்புறதுக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாண்டி, அங்க பாருங்க பையெல்லாம் ரெடியா எடுத்து வச்சாச்சு. அவங்க வீட்லேருந்து கிளம்பி வெளியில போற நேரத்துல எங்க முத்து கரெக்டா வந்துட்டாரு. எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாரு, சவாரிக்கு போனா அடிக்கடி வீட்டுக்கும் வர மாட்டாரு. இன்னைக்கு என்னமோ தெரியல, இவங்களை வீட்டுல விட்டுட்டு போனதுனாலயோ என்னவோ அடிக்கடி வீட்டு பக்கம் வந்துட்டே இருந்தாரு ஆண்டி, அதனாலதான் என்னால நினைச்சதை நடத்த கூட முடியலன்னு சொல்றாங்க. இதை கேட்ட விஜயாவும், சரி எப்படியும் நாளைக்கு கண்கட்டு பிரிச்சிருவாங்களன்னு சொல்ல, ஆமாண்டி அதுக்காக தான் நானும் பொறுமையா இருக்கேன், நாளைக்கு கண்கட்டு பிரிச்ச கையோட அவங்க அப்படியே வெளியில அனுப்பி விட்டாருன்னு சொல்ல, எப்படிமா பண்ணுவேன்னு கேக்குறாங்க. நாளைக்கு நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன் ஆண்டி, அப்படியே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பையனுக்கு கண்கட்டு பிரிச்ச கையோட அவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு வர விடாம அப்படியே நான் அவங்கள ஊருக்கு பேக்கப் பண்ணி விட்டுறேன்னு சொல்றாங்க. இது கூட நல்ல ஐடியாவாதாமா இருக்கு, ஆனாலும் இந்த முத்து கண்ணில் படாம இரு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே பட்டாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்ல இங்க விஜயாவும் வந்துட்டு, சரிம்மா நாளைக்கு மட்டும் அவங்கள அப்படியே அனுப்பி விட்டு வந்துருன்னு சொல்லிடுறாங்க. இதனால எங்க அடுத்த நாள் வந்துட்டு முத்து மீனா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே இங்க ரோஹிணி போக இங்க கிறிஷ் சொன்னபடி கிறிஷோட ஆசையை நிறைவேற்றணும்னு போறாங்க. அங்க கண்கட்டு பிரிச்ச உடனே கிறிஷ் முன்னாடி வந்து நிக்கிறது அவங்க அம்மா தான். இதை பார்த்த கிறிஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இங்க ரோஹிணி கிறிஷ் கூட நல்லா விளையாடிட்டு இருக்கதை பார்த்த மீனாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பக்கத்துல வர மீனாவும் எங்க ரோஹிணி கிட்ட, நீங்க எங்க ரோஹிணின்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் நான்லாம் இங்க வரக்கூடாதான்னு கேட்க, இல்ல ரோஹிணி வீட்லயே நாங்க இருந்து கிளம்பும் போது எங்ககிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே, அதான் கேட்டேன்னு சொல்றாங்க. இல்ல கிறிஷை பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்தேன்னு சொல்றாங்க. என்ன பார்லரம்மா கல்லுக்குள் ஈரோன்னு நேத்து தான் சொன்னேன், அதுக்கு நீ இப்படியா தொடர்ந்து கிறிஷ் மேல இப்படி பாசத்தை கொட்டுறீங்களே அப்படின்னு வந்துட்டு முத்துவும் கேட்க, எங்க உடனே ரோஹிணியோட அம்மாவும் சொல்றாங்க, அது இல்லப்பா தம்பி, நேத்து கிறிஷ் இங்க ரோஹிணியை விடவே மாட்டேன்னு சொல்லி ஒரே விளையாடிட்டே இருந்தானா, அதான் இப்போ இவங்களால கிறிஷை பிரிஞ்சு இருக்க முடியல போல, அதான் வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி பரவாயில்லம்மா அப்படின்னு இங்க வந்துட்டு முத்துவும் பேசிட்டு இருக்கேன். சரி நான் கிளம்புறேன், கிறிஷை பார்த்துக்கோங்க, பார்த்து ஊருக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. உடனே முத்து கேட்குறாங்க, அவங்க இப்போ ஒன்று ஊருக்கு போகலையே, கண்காட்டை பிரிச்ச உடனே நான் நேராக வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வர போறேன். கிறிஷ் வந்துட்டு பார்க் பீச் இதெல்லாம் போகணும்னு சொன்னால நான் அவனை கூட்டிட்டு போய் சுத்தி காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஊருக்கே அனுப்ப போறேன்னு சொல்ல இங்க ரோஹிணிக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகுது. இங்க தன்னுடைய அம்மாவை பார்த்து மறைக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் தம்பி, நாங்க இப்படியே நாங்க ஊருக்கு கிளம்பிடுறோம், கிறிஷையும் கூட்டிட்டு கிளம்புறேன், இந்த மாதிரி நேரத்துல எங்கேயும் கூட்டிட்டு அலைய வேண்டான்னு வேற டாக்டர் சொன்னாருப்பா அப்படின்னு சொல்ல, அப்படியா அப்படின்னு இங்க வந்து முத்து கேட்க, ஆமாங்க இந்த மாதிரி நேரத்துல குழந்தைய தூக்கிட்டு சுத்துறது சரியா இருக்காது, அதனால அவங்க வந்துட்டு உன்னை வீட்டுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா மீனா, அங்க வீட்டுல எல்லாமே அப்படியே கிடக்கு போட்டது, அன்னைக்கு கிருஷிக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு உடனே அப்படியே வீடெல்லாம் பூட்டினேன்னா கூட எனக்கு தெரியல, அதனால நான் அப்படியே உடியாந்துட்டேன், நாங்க கிளம்புறோம்ப்பா மீனா, இன்னொரு நாள் வரோம், அதான் கிருஷிக்கு மறுபடி செக்கப்க்கு எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே தான் வருவோம், அப்போ நான் வரேன்னு சொல்றாங்க. உடனே முத்துவும் சரிம்மா அப்படின்னு சொல்ல இங்கே ரோஹிணியும் அப்பாடா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதியாகிறாங்க. எங்க கிறிஷோட பாட்டியும் கிறிஷும் வந்துட்டு கண்கட்டு பிரிச்ச கையோட நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரோஹிணி அங்கிருந்தே கிளம்புறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இந்த மீனாவும் முத்துவையும் நம்ப முடியாது, எப்படியாவது அம்மாவை கட்டாயப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாலும் வந்துருவாங்க, அதனால அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்டுட்டே இருக்கணும், அம்மாவோட மனசும் மாறிடும், அம்மாவோட மனசையும் மாத்திராம நம்ம தான் பார்த்து
பார்த்துக்கணும்னு நினச்சிட்டு இங்கே ரோஹிணியும் கிளம்பி போக இங்கே முத்துவும் மீனாவும் சரிம்மா டாக்டர்கிட்ட எல்லாம் மருந்தெல்லாம் எழுதி வாங்கிட்டீங்களான்னு சொல்லி கேட்க இதோ கிளம்பணுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ரோஹிணி நினச்சபடி அவங்க அம்மாவும் கிருஷும் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்லருக்கு போகிற ரோஹிணி என்னடி ஆச்சு பிரச்சனை ஒரு வழியாக சமாளிச்சிட்டியா இல்லையான்னு சொல்லி கேட்க என்னடி பண்ண நேற்று மீனாவை இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண வைன்னு அது சொன்னால் நீ என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் அனுப்பிட்டேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏற்கனவே அவங்கள நான் 2 மணி நேரம் என் கூட வச்சுருந்துருக்கேன்டி, இதுக்கப்புறமா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போகணும்னு அவங்க வந்ததுலேருந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறமா சொல்லிட்டே இருந்தாங்க. வீட்டில் அவங்க 2 பேரும் மட்டும் இருக்காங்க, வீட்டில் விருந்தாளியை விட்டுட்டு நான் வந்து உட்காந்துருக்கிறது சரியாக இருக்காது, இன்னொரு நாள் வந்து சொல்லி தரேன்னு புலம்பிட்டே இருந்தாங்கடி. நான் தான் கட்டாயப்படுத்தி அவங்கள இருக்க வச்சேன், அதுவே பெரிய விஷயம். அதுக்கு நீ என்னை பாராட்டாமல் இப்படி திட்டியேன்னு சொல்லி கேட்க இங்கே என்னதான் ஆச்சுன்னு எங்கள் வித்யாவும் கேட்குறாங்க ரோஹிணி கிட்ட. அதுக்கு ரோஹிணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்ல இப்படியெல்லாம் நடந்துருச்சா, அப்போ கிருஷிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஆமாண்டி கிருஷிக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு, இப்போ அது பிரச்சனை கிடையாது, கிருஷை இனிமேல் நான் என் கூட வச்சுக்கணுமே, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் குருடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடி இவ்வளோ கேஷுவலாக கேட்டுட்டேன், கிருஷியை உன் கூட வச்சுக்கிறது நான் அவ்வளோ சின்ன விஷயமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கும் புரியுது, ஆனால் எப்படியாவது கிருஷி என் கூடவே வச்சுக்கிறதுக்கான ஒரு வழியை தான் நானும் பார்க்கணும்னு சொல்ல அதுக்கு நீ மனோஜை கூட்டிட்டு தனியாக போனாதான் உண்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏதோ ஒரு வகையில் வார்த்தையை விட்டாலும் இங்கே ரோஹிணி அதை பற்றி யோசிக்கிறாங்க. நீ சொல்கிறதும் சரிதாண்டி வித்யா, அந்த மனோஜை எப்படியாவது அங்கேருந்து தனியாக கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் நான் நினச்சபடி வாழ முடியும்னு சொல்ல அது எப்படியே முடியும், உங்கள் ஆண்டி அதுக்குள்ளே சீக்கிரமாக விட்டுருவாங்களா, அதுவும் மனோஜ் தான் அவங்களுக்கு எல்லாமே, அப்படி இருக்கப்போ உன்னையும் மனோஜையும் அவங்க எப்படி தனியாக அனுப்புறதுக்கு சம்மதியும் சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த வீட்டில் முத்து மீனாவை தான் வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் 2 பேரும் எப்படி வெளியில் வர முடியும்னு வித்யாவும் சொல்கிறாங்க. இருந்தாலும் உன்னடி நீ இந்த மீனா மேலே என்னென்ன குறை சொன்ன, ஆனால் மீனா அப்படிப்பட்டவங்க கிடையாது, அவங்க கிட்ட பேசும்போது தான் தெரியுது அவங்க நல்ல விதமாக தான் என்கிட்ட பழகுறாங்க பேசுகிறாங்க, பின்ன எதுக்கடி மீனா பாவம் இல்லையா, அவங்களோட கடையை எதுக்கடி காலி பண்ண வச்சுன்னு சொல்ல என்னடி நேற்று வந்து 2 மணி நேரத்துல உன் மனசை அவள் மாற்றிட்டாளான்னு சொல்ல அவங்க ஒன்று என் மனசை மாற்றலை, அவங்களோட உண்மையான கேரக்டரை நான் நேற்று தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவள் பக்கம் சாஞ்சிட்டு போலன்னு எங்கள் ரோஹிணி கேட்க நல்ல மனுஷங்களை மதிக்கணும், அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் வித்யா மேலே ஒரு பக்கம் டென்ஷன் ஆனாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு யோசனையில் இங்கே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்காங்க ரோஹிணி. அப்புறம் வித்யா கேட்குறாங்க என்னடி உங்கள் அம்மாவும் கிருஷும் கிளம்பிருப்பாங்களேன்னு சொல்லி கேட்க இரு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் வித்யாவுக்கு முன்னாடியே ரோஹிணி கால் பண்ண நான் கிளம்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா ஊருக்கு போனதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்பாடா இப்போதாண்டி கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது, அதே நேரம் அம்மாவுக்கும் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க, சீக்கிரமாக கிருஷை என் கூட வச்சுக்கிறதுக்கு பார்க்கணும்னு சொல்லி இங்கே யோசனையில் இருக்காங்க. கஸ்டமரும் வர ஆரம்பிக்கிறாங்க, அதனால அவங்கள கவனிக்க ஆரம்பிக்க அந்த நேரம் மனோஜுக்கு கால் பண்ணுறாங்க. சீக்கிரமாக வா ரோஹிணின்னு சொல்ல இரு மனோஜ் நான் இங்கேயும் ஒர்க் பண்ணணும் அங்கேயும் ஒர்க் பண்ணணும்னா என்னால் எப்படி முடியும், வெயிட் பண்ண வரேன்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராங்க ரோஹிணி மனோஜ் 2 பேருமே. அதுக்கு முன்னாடியே முத்து மீனானு எல்லாரும் வீட்டில் இருக்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு உட்கார இங்கே வந்து ரோஹிணியை பார்த்து முறைக்கிறாங்க. என்ன ஆண்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ரோஹிணி கிட்ட விஜயா கோவப்பட என்னாச்சு ஆண்டிக்கு எதுவும் வேற விஷயம் உண்மை எதுவும் தெரிஞ்சிடுச்சா, எதுக்கு நம்ம கிட்ட இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்ப ஷாக்கிங்களை பார்த்துக்கிட்டு இருக்க. என்ன ரோஹிணி உன்னிட்ட தான் கேட்குறேன், காலையில் நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட போன, இப்போ நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு ஆண்டி நீங்கள் சொல்கிறது எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லும்போது இங்கே கிருஷ் வந்துட்டு வீட்டுக்குள்ளேருந்து ஓடி வராங்க. அங்கே இங்கே ஓடி விளையாடுற கிருஷை பார்த்தா அப்படியே ஷாக் ஆகி அந்த சோபாவில் அப்படியே உட்காந்துருக்கு. ஆண்டி நான் காலையிலேயே நாங்கள் போய் சொல்லிட்டேன் ஆண்டி, அவங்களும் கிளம்பிட்டேன்னு தான் சொன்னாங்க, பின்ன எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீ தான் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு விஜயாவும் கேட்க உடனே இங்கே ரோஹிணி வந்து கிருஷ் கிட்ட பேசலாமா, கிருஷ் கிட்ட பேசினா அவன் நம்மளை அம்மானு கூப்பிட்டுருவானான்னு பயந்துட்டே இருக்காங்க. அப்போதான் மீனா வராங்க. வர்ற மீனா கிட்ட ரோஹிணி கேட்குறாங்க என்னாச்சு மீனா, காலையில் இவங்க 2 பேரும் ஊருக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தாங்க, இவங்க 2 பேரும் எப்போ வந்தாங்க அப்படின்னு கேட்க இல்லை அவங்க கிளம்புறேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் டாக்டர் தான் கம்பல்சரி இருந்தாகணும், நாளைக்கு வந்துட்டு ஒரு செக்கப் இருக்கு அதை முடிச்சுட்டு போயாகணும்னு சொன்னாங்க, அதனால தான் கூட்டிட்டு வந்தோம், அப்பயும் அவங்க பாட்டி வரமாட்டேன்னு சொல்லி அடம் பிடிச்சாங்க, அதுவும் ஊரில் முக்கியமான வேலை இருக்கு போயாகணும், கிருஷையும் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, ஆனால் நாங்கள் தான் அவங்கள அனுப்பி வச்சுட்டு கிருஷை மட்டும் கூட்டிட்டு வந்தோம், நாங்கள் கிருஷை பார்த்துக்கிறோம், நீங்கள் போய் பொறுமையாக உங்கள் வேலையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னதுனால அவங்களும் கிளம்பிட்டாங்கன்னு சொல்ல இது ரோஹிணிக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ கிருஷ் மட்டும் தான் கூட இருக்கானான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்ற மாதிரி எங்கள் மீனாவும் சொல்லிட்டு போக பாத்தியில இவளுங்க என்ன பேசுகிறான்னு பாத்தியில அம்மாவோட முகத்தை பார்க்கும்போதே எனக்கு நல்லா தெரியும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக தான் வரணும், இப்படி நைஸாக பேரனை தள்ளி விட்டுட்டு அது மட்டும் தனியாக போய் சந்தோஷமாக இருக்கலாம்னு நினைக்கிது, அவங்க அம்மா அப்பா இப்படி தான் தனியாக கொண்டு வந்து
குழந்தை விட்டுட்டு போயிட்டாங்க. இதுவும் யார் தலையிலயாவது இந்த குழந்தைய கட்டிட்டு போகலாம்னு நினைச்சிருக்கோம். அதான் இப்படி நம்ம வீட்டு தலையில இந்த அனாதை பயல கொண்டாந்து கட்டி விட்டு போயிடுச்சுன்னு சொன்ன உடனே இங்க ரோஹிணிக்கு கோவம் வந்து, போதும் ஆண்டி நிறுத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இங்க ரோஹிணி சத்தம் போட்டதை பார்த்துட்டு அண்ணாமலையும் விஜயாவும் அப்புறம் மனோஜ்னு ரொம்ப ஷாக்கிங்ல பார்க்க, "ஏன் ஆண்டி, நானும் வந்துட்டு அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு தானே, எனக்கு நேரா நீங்க அந்த குழந்தை இப்படி பேசுறது எனக்கு கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் இப்படி பேசணும்னு சொல்லிட்டு போக, முத்து வந்துட்டு பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பார்லர் அம்மா நேத்திலேருந்து சரியே இல்லை, இந்த கிறிஷ் கிட்ட ஓவரா கொஞ்சம் பாசம் காட்டி தான் நடந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரியும் முத்து பார்த்துக்கிட்டு இருக்க ரோஹிணி ரொம்ப டென்ஷனோட உள்ள போயிடுறாங்க.